இன்றைக்கி கூலி படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. தலைவரோட ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒர்க்கிங் ஸ்டில் லோகேஷ் கனகராஜ் எல்லா நடிகர்களுடன் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க. குறிப்பாக தலைவரோட அந்த புகைப்படத்தை பகிர்ந்தது தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. தலைவர் எப்போவுமே மாஸ் தான். அவரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த வயசுலேயும் சும்மா அவருடைய கரிஸ்மா அப்படிங்கிறது வேறு யாருக்குமே இருக்காது. அப்புறம் நாகார்ஜுனாவும் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சத்யராஜ், அப்புறம் ஸ்ருதிஹாசன், சௌபின் சாகிர் இவங்க கூட இருக்கும்படியான புகைப்படமும் வெளியாயிருந்தது. முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் கான் அவர்களுடைய புகைப்படமோ அல்லது வீடியோவோ ஏதாவது வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி அமீர் கானுடைய பிறந்த நாளும் கூட. அமீர் கானும் இந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அமீர் கானுடைய ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதாவது ஒன்று வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அமீர் கானுடைய ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வெளியாகலை. லோகேஷுக்கு பர்த்டே விஷ் பண்ண சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அமீர் கானுக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணலை அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அது ஏன் அப்படின்னா, ஒரு வேளை அமீர் கான் கட்டாயமாக இதில் நடிக்கிறார், கூலி செட்டில் பங்கேற்றிருக்கார் அப்படின்லாம் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவர் இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயம் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கதாபாத்திரமாக இருக்கலாம். அதனால் அவங்க ஸ்க்ரீனில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்களோ என்னமோ தெரில. மொத்தத்தில் அமீர் கான் பற்றிய எந்த தகவலும் இதுவரையும் அஃபிஷியலாக வெளியாகலை. மற்றபடி இன்றைக்கி வெளியாக இருக்கிற இந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. தலைவரோட ரசிகர்களுக்கு இது ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.